அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2022 மற்றும் 2023 இந்த ஆண்டுகளில் நடக்கப் போகின்ற 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு 6th to 10th வரையும் சயின்ஸ் மற்றும் சோசியல், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, சிவிக், எக்கனாமிக், ஸோ இந்த பகுதிகளில் எந்தெந்த பாடத்தை படித்தா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பாடத்திட்டம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த பதிவு கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலபஸில் இல்லாத டாபிக் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கான நேரத்தை செலவிட்டுருக்கிறாங்க. சரிங்களா? தேவையில்லாத பாடத்திலிருந்து எந்த ஒரு கொஸ்டினுமே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நீங்கள் 6th to 10th வரையும் என்னென்ன லெசன்ஸ் மட்டும் படித்தா போதுன்றதை இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 8th, அதாவது சயின்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 லெசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த 23 லெசனையும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஒரே ஸ்டாண்டர்டில் 23 லெசன் அப்படின்னா நீங்கள் 6th, 7th, 8th, 9th, 10th இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 110 லெசன் இருக்குது சயின்ஸில் மட்டும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஏன்னா சிலபஸில் இல்லாத டாபிக்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட லெசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த லெசன்லேயே பாதி பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர் ஆகும், பாதி சிலபஸ் கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்க அனைத்து தகவலுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட அந்த பாடத்திட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே போல் 6th to 10th வரையும் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ சயின்ஸ் மற்றும் சோசியல் தான் இந்த பகுதியில் இருக்கும். ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறத உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டாக ஒன்று வச்சுட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் வரும். ஸோ அதனால் நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய அந்த நூல் இயற்றிய ஆசிரியர்கள், அதே போல் அந்த ஆசிரியரோட குறிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதே போல் நூல் குறிப்புன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்தெந்த லெசன்ஸை படிக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ 6th பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் ஹிஸ்ட்ரியில் ஸோ இந்த 4 லெசன் மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதே போல் 6th செகண்ட் டேர்மில் இந்த ஒரு லெசன், அதே போல் 6th தேர்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் இந்த 3 லெசன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி நோட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சுருந்தா ஸோ அந்தந்த லெசன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெசனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, கம்பல்சரி நீங்கள் புக் பேக் படிச்சிடுங்க. அதே போல் பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், தகவல் பேழை, தகவல் துளைகள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஹைலைட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ரீட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த தியரியாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் படிக்க தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா பிசி எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ் இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ அந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒரு லெசனை உங்களுக்கு நான் ரீட் பண்ணி காட்ட முடியாது. அதனால் நீங்கள் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் டைரெக்டாக அங்கேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கம்பல்சரியாக அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் நிறைய பேர் கேட்பீங்க, இது நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு கேட்பீங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் இருந்து தான் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? போலீஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் காமன் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சார் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் நியூ புக்காக இருந்தாலும் சரி, ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ ஓகே, நீங்கள் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய தகவல் மட்டும்தான். நீங்கள் நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வரும். நான் முன்னையே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இப்போ நியூ புக் கரண்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் 2008ஓட கொஸ்டின் அல்லது 2010ஓட கொஸ்டின் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே அங்கேயும் இருக்கும், அந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். ஸோ இதை பற்றி கூட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஸோ 6th to 10th வரையும் நீங்கள் சயின்ஸ் மற்றும் சோசியலில் எந்தெந்த லெசன்ஸ் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது போன்ற TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படின்னாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.